ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்களும் என் கூட இந்த ப்ளம் கேக்கை செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். நம்ம ப்ளம் கேக் ரெசிபிக்கு சுகர் கேரமலைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இன்றைக்கி 1 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா நம்ம சுகர் மெல்ட் ஆகி வந்ததும் கொஞ்சம் நேரம் கூட வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்ல ஒரு டார்க் கலர் வரணும். அப்போ தான் நம்ம கேக்குக்கும் நல்ல கலர் கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் எந்த கப்பில் சுகர் நம்ம மெஷர் பண்ணோமோ அதே அளவுக்கு நான் இன்றைக்கி வார்ம் வாட்டர் எடுத்துருக்கிறேன். இதை ஆட் பண்ணி கொடுத்துடலாம். வாட்டர் ஆட் பண்ணதுமே நம்ம சுகர் எல்லாம் நல்லா சேர்ந்துடும். இப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம். மெதுவாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். அந்த சுகர் திரும்பவும் மெல்ட் ஆகி இந்த மாதிரி லிக்விடியாக வந்துடும். இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. திரும்பவும் இந்த சுகர் சிரப்பு கொஞ்சம் திக்கண்ட் ஆகும். நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கணும். இது எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா நல்லா சுகர் திக்காகி இருக்கும். பட் நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது இந்த பபிள்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்பு கொஞ்சம் கூல்டவுன் ஆகி இருக்கும். பட் கொஞ்சம் வார்ம் இருக்கும். இந்த டைமே நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ண போகிறேன். நான் 1 kg அமௌண்ட்டுக்கு இன்றைக்கி மாவு எடுக்கிறதுனால 150 கிராம் பட்டர் தேவைப்படும். நான் இன்றைக்கி 100 கிராம் பட்டர் தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நம்ம சுகர் சிரப் கொஞ்சம் வார்மாக இருக்கிறதுனால பட்டர் சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிரும். உங்களோட சுகர் சிரப்பு நல்லா கூல் ஆகிடுச்சுன்னா பட்டர் கொஞ்சம் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இல்லை 100 கிராம் பட்டர் சேர்த்துருக்கிறேன். ரிமைனிங் 50 கிராமுக்கு லேட்டராக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குவேன். இப்போ ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கிரேப்ஸ், அப்புறம் ப்ளம்ஸ், அப்புறம் கொஞ்சம் டேட்ஸ் 3மே தான் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்ககிட்ட வேறு ஏதோ ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் நீங்கள் அதுவுமே சேர்த்துக்கலாம். எல்லாமே 1 கப் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு கூட கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் நான் இன்றைக்கி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்டயும் ஆல்மண்டு, பாதாம், பெஸ்தா இந்த மாதிரி ட்ரை நட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா சேர்க்குறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3மே ஒரே அளவாக எடுத்து பவுடர் பண்ணி அதில் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். இதுக்கு கூட இன்றைக்கி 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 1 ஸ்பூனு ப்ளம்ஸ் எசன்ஸும் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். இது நம்ம ப்ளம் கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 3 எக்கு நான் இதிலையே சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நான் கடைசியாக சொன்ன ஆயில் ஒரு 1/4 கப் சேர்த்துருக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்தா போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது நம்மளோட வெட் இன்க்ரீடியண்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த மிக்சரை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்க்குறதுக்கு ஒரு அரிப்பு இந்த மாதிரி வச்சு நான் ஒரு 2 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணி இதை இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஈஸியாக நம்மளோட மாவு இதில் மிக்ஸ் ஆகிரும். இப்போ பாருங்கள், நம்ம கேக்கோட பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ட்ரேயில் லோட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரே தான் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ரவுண்டு ட்ரே இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் மாவு போர் பண்ணிக்கோங்க. இப்போ ஈக்குவல் அமௌண்ட்டாக நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ஷேக் பண்ணி லெவல் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேப் கொடுத்தா போதும்.
இப்போ நம்ம அவனில் வந்து இதில் லோட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நான் இதை வந்து லோட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இன்றைக்கி ஒரு 55 மினிட்ஸ் வந்து எடுத்துச்சு இந்த கேக் குக் ஆகிறதுக்கு. இப்போது இதை ஓப்பன் பண்ணி ஒரு டூத் ஸ்டிக் வச்சு நீங்கள் குத்தி பார்க்கும்போது நல்லா வந்து கேக் வந்து ஒட்டாமல் ரிலீஸ் ஆகி வரணும். ஸோ இப்போ நல்லா வந்து கேக் குக் ஆகி இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம மேல் போர்ஷனுக்கு வந்து இப்படியே எடுத்து வச்சிட்டோன்னா கொஞ்சம் வந்து வெட்டாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அலுமினியம் ஃபாயில் வந்து அதுக்கு மேலே இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஓவனோட டாப் பர்னர் ஆன் பண்ணி நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட டாப்பும் வந்து நல்லா வந்து ட்ரையாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு 2-3 வீக்ஸ் வந்து நம்ம ஷுவராக வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான ப்ளம் கேக் வந்து ரெடியாகி இருக்குது. கேஷ்யூ நட்ஸ் வந்து நீங்கள் அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி வைக்கிறதுக்கு மறந்ததுனால இடையில ஒருக்கா ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி மேலே வந்து வச்சு கொடுத்தேன். ஸோ அதனால தான் கேஷ்யூ நட்ஸ் வந்து ரொம்ப மர்ஜ் ஆகாமல் மேலே நிற்குது. நீங்கள் வந்து வைக்கும்போது ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருங்க. ஸோ அப்போ அழகாக வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட க்யூட்டாக இருக்கும். இதை வந்து கட் பண்ணிடலாம். நம்ம இப்போது ஒரு சூப்பரான சாஃப்டான நம்மளோட ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ப்ளம் கேக்கை செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.